அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வரி ஒரு வினா அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. நீல புத்தகம் பிரிட்டன். நீல புத்தகம் பிரிட்டன். பச்சை புத்தகம் இத்தாலி மற்றும் ஈரான். பச்சை புத்தகம் வந்து இத்தாலி மற்றும் ஈரான். மஞ்சள் புத்தகம் பிரான்ஸ். மஞ்சள் புத்தகம் பிரான்ஸ். ஆரஞ்சு புத்தகம் நெதர்லாந்து. ஆரஞ்சு புத்தகம் வந்து நெதர்லாந்து. வெள்ளை புத்தகம் ஜெர்மனி, போர்ச்சுகல், சீனா. அடுத்து பாருங்க, வெள்ளை அறிக்கை இந்தியா. இது முக்கியமானது. வெள்ளை புத்தகம்னா ஜெர்மனி, போர்ச்சுகல், சீனா. வெள்ளை அறிக்கைனா இந்தியா. அடுத்தது தமிழ்ச்சோலை திருவிக்க. தமிழ்ச்சோலை திருவிக்க. அடுத்தது பாருங்க, இலக்கிய வேந்தர் யாருன்னா கால்டுவெல். இலக்கிய வேந்தர் கால்டுவெல். தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர். ஒரு முக்கியமான வினா. தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர். அடுத்தது வசன நடை கைவந்த வள்ளலார் யாருன்னா ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர். மாலைக்கண் நோய் வைட்டமின் ஏ. மாலைக்கண் நோய் வைட்டமின் ஏ. ரிக்கெட்ஸுங்கிறது வைட்டமின் டி. ரிக்கெட்ஸுங்கிறது வைட்டமின் டி. மலட்டுத்தன்மைங்கிறது வைட்டமின் இ. மலட்டுத்தன்மை வைட்டமின் இ. இரத்த முறையாமை வந்து வைட்டமின் கே. இரத்த முறையாமை வைட்டமின் கே. இந்த முக்கியமானது பாருங்க. மாலைக்கண் நோய்னா வைட்டமின் ஏ. ரிக்கெட்ஸ்னா வைட்டமின் டி. மலட்டுத்தன்மைனா வைட்டமின் இ. இரத்த முறையாமைனா வைட்டமின் கே. அடுத்தது பெரி பெரி வைட்டமின் பி2. பெல்லகரா அதாவது மறதி நோய்ங்கிறது வைட்டமின் பி3. பெரி பெரினா வைட்டமின் பி2. பெல்லகரா மறதி நோய்கிறது வைட்டமின் பி3. அடுத்தது பெர்னிசியஸ் அனிமியாங்கிறது வைட்டமின் பி12. பெர்னிசியஸ் அனிமியாங்கிறது வைட்டமின் பி12. ஸ்கர்வி வைட்டமின் சி. ஸ்கர்வி வைட்டமின் சி. மனிதனின் குரோமோசோம்கள் வந்து 46. மனிதனின் குரோமோசோம்கள் வந்து 46. குரங்கின் குரோமோசோம்கள் வந்து 48. மனிதனின் குரோமோசோம் வந்து 46. குரங்கின் குரோமோசோம் வந்து 48. அடுத்தது உருளைக்கிழங்கின் குரோமோசோம்கள் 48. உருளைக்கிழங்கின் குரோமோசோம் வந்து 48. அடுத்து பாருங்க, பல இ குரோமோசோம்கள் எண்ணிக்கை வந்து 8. பல ஈயோட குரோமோசோம்கள் வந்து 8. இப்போ பார்க்க போகிறது எல்லாமே முக்கியமானது பாருங்க. ஐசோதெம் சம வெப்பக்கோடு. ஐசோதெம்னா சம வெப்பக்கோடு. ஐசோக்ரைம் சராசரி சம வெப்பநிலை கோடு. அடுத்தது ஐசோகெல் சம சூரிய வெளிச்சக்கோடு. ஐசோகெல்னா சம சூரிய வெளிச்சக்கோடு. ஐசோபார் சம காற்றழுத்த கோடு. அடுத்தது ஐசோஹைட்ஸ் சம மலையளவு கோடு. அடுத்து பாருங்க, ஐசெல்லோபாருங்கிறது சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசோதம்னா சம வெப்பக்கோடு. ஐசோக்ரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. ஐசோகெல்னா சம சூரிய வெளிச்சக்கோடு. ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு. ஐசோஹைட்ஸ்னா சம மலையளவு கோடு. ஐசோலோபார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. இது முக்கியமானது, பார்த்துங்க. அடுத்தது கண்டுபிடிப்புகளின் தொட்டில் சக்கரம். கண்டுபிடிப்புகளின் தொட்டில் சக்கரம். தமிழ் நாடக தந்தை யார்னா பம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார். சிறுகதையின் தந்தை வ.வே.சு. ஐயர். சிறுகதையின் தந்தை வ.வே.சு. ஐயர். நாடக மறுமலர்ச்சி தந்தை டி.கே. சிதம்பரனார். நாடக மறுமலர்ச்சி தந்தை டி.கே. சிதம்பரனார். தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகள். அடுத்து பாருங்க, தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை வானமாமலை. தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை வானமாமலை. ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல். ஒரு முக்கியமான வினா. ஒப்பிலக்கணத்தின் தந்தை வந்து கால்டுவெல். 36வது வினா, தமிழ் உரைநடையின் தந்தை வீரமாமுனிவர். தமிழ் உரைநடை தந்தை வீரமாமுனிவர். தமிழர் தந்தை யாருன்னா சீபா ஆதித்தனார். தமிழ் உரைநடை தந்தை வந்து வீரமாமுனிவர். தமிழர் தந்தை வந்து சீபா ஆதித்தனார். சிந்துக்கு தந்தை பாரதியார். சிந்துக்கு தந்தை பாரதியார். தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை வந்து கந்தசாமி. தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை கந்தசாமி. அடுத்தது ஆசுகவி காலமேக புலவர். ஆசுகவி வந்து காலமேக புலவர். அமரக்கவி பாரதியார். ஆசுகவி காலமேகம்
அமரகவி பாரதியார். திவ்யகவி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். திவ்யகவி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். அடுத்தது திரைக்கவி மருதகாசி. திரைக்கவி மருதகாசி. கவுடகவி பரதிமாற் கலைஞர். கவுடகவி பரதிமாற் கலைஞர். விருத்தகவி கம்பர். விருத்தகவி கம்பர். சித்திரக்கவி யாருன்னா பாரதியார். சித்திரக்கவி பாரதியார். புரட்சிக்கவி யாருன்னா பாரதிதாசன். புரட்சிக்கவி பாரதிதாசன். இப்போ பார்த்துருங்க, திரைக்கவி மருதகாசி, கவுடகவி பரதிமாற் கலைஞர், விருத்தகவி கம்பர், சித்திரக்கவி பாரதியார், புரட்சிக்கவி பாரதிதாசன். அடுத்தது வானவில் புரட்சிங்கிறது ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி. வானவில் புரட்சினா ஒருங்கிணைந்த வேளாண் புரட்சி. நீல புரட்சிங்கிறது மீன் உற்பத்தி. நீல புரட்சினா மீன் உற்பத்தி. 50வது நபருங்க. பசுமை புரட்சினா கோதுமை அரிசி தானிய உற்பத்தி. வெண்மை புரட்சிங்கிறது பால் பொருட்கள் உற்பத்தி. மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி. மஞ்சள்னா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி. சாம்பல் புரட்சிங்கிறது உர உற்பத்தி. சாம்பல் புரட்சிங்கிறது உர உற்பத்தி. பழுப்புங்கிறது தோல் மற்றும் மரபுசாரா பொருட்கள் உற்பத்தி. பழுப்புங்கிறது தோல் மற்றும் மரபுசாரா பொருட்கள் உற்பத்தி. தங்க இலை புரட்சினா சணல் உற்பத்தி. ஒரு முக்கியமானது, தங்க இலை புரட்சினா சணல் உற்பத்தி. தங்க புரட்சினா தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி. தங்க புரட்சினா தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி. இன்னொரு டைம் பார்த்துடலாம் இதெல்லாம். பசுமை புரட்சிங்கிறது கோதுமை அரிசி தானியம். வெண்மைங்கிறது பால் பொருட்கள் உற்பத்தி. மஞ்சள்ங்கிறது எண்ணெய் வித்து. சாம்பல்ங்கிறது உர உற்பத்தி. பழுப்பு புரட்சிங்கிறது தோல் மற்றும் மரபுசாரா பொருட்கள் உற்பத்தி. தங்க இலை புரட்சினா சணல். தங்க புரட்சினா தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி. அடுத்தது இளஞ்சிவப்பு புரட்சிங்கிறது வெங்காயம் மருந்து ஈரால் உற்பத்தி. இளஞ்சிவப்புனா வெங்காயம் மருந்து ஈரால் உற்பத்தி. சிவப்பு புரட்சிங்கிறது இறைச்சி தக்காளி உற்பத்தி. சிவப்பு புரட்சினா இறைச்சி தக்காளி உற்பத்தி. வட்ட புரட்சிங்கிறது உருளைக்கிழங்கு உற்பத்தி. வெள்ளி இலை புரட்சினா பருத்தி உற்பத்தி. வெள்ளி இலைனா பருத்தி. வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் கோழி உற்பத்தி. ரெண்டு முக்கியமானது, வேற வேற. வெள்ளி இலைனா பருத்தி, வெள்ளினா முட்டை மற்றும் கோழி. அடுத்து பாருங்க, கருப்பு புரட்சினா பெட்ரோலிய பொருட்கள் உற்பத்தி. கருப்பு புரட்சினா பெட்ரோலிய பொருட்கள் உற்பத்தி. கருப்பு வைரம்னா நிலக்கரி. கருப்பு வைரம்னா நிலக்கரி. ஒரு டைம் பார்த்தலாம் திரும்ப. இளஞ்சிவப்பு புரட்சினா வெங்காயம் மருந்து ஈரால் உற்பத்தி. சிவப்பு புரட்சினா இறைச்சி தக்காளி உற்பத்தி. வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு. வெள்ளி இலைனா பருத்தி. வெள்ளினா முட்டை மற்றும் கோழி. கருப்பு புரட்சிங்கிறது பெட்ரோலியம். கருப்பு வைரம்னா நிலக்கரி. முக்கியமானது பார்த்துங்க. அடுத்து பாருங்க, திரவ தங்கங்கிறது பெட்ரோலியம். திரவ தங்கம்னா பெட்ரோலியம். பச்சை தங்கம் யூக்கலிப்டஸ் மரம். பச்சை தங்கம் யூக்கலிப்டஸ் மரம். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. இந்திய அரசியலமைப்பின் தந்தை பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை பி.ஆர். அம்பேத்கர். இந்திய மகாசாசனம் பகுதி 3, அதாவது அடிப்படை உரிமைகள். இந்திய மகாசாசனம் பகுதி 3. லூ என்பது இந்தியாவில் வீசும் வெப்ப காற்று. லூங்கிறது இந்தியாவில் வீசும் வெப்ப காற்று. உரையாசிரியர்களின் சக்கரவர்த்தி வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரி. உரையாசிரியர்களின் சக்கரவர்த்தி வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரி. அடுத்தது கவிதை கோமகன் யாருன்னா கல்லை ஆதுரை. கவிதை கோமகன் கல்லை ஆதுரை. வீர தமிழன்னை டாக்டர் எஸ் தர்மாம்பாள். முக்கியமானது, வீர தமிழன்னை டாக்டர் எஸ் தர்மாம்பாள். உத்தர வேதம்ங்கிறது திருக்குறள். வேளாண் வேதம்னா நாலடியார். உத்தர வேதம் திருக்குறள், வேளாண் வேதம் நாலடியார். மிக பழமையான வேதம்ங்கிறது ரிக்வேதம். மிக பழமையான வேதம் ரிக்வேதம். திராவிட வேதம் திருவாய்மொழி. திராவிட வேதம்னா திருவாய்மொழி. தமிழர் வேதம் திருமந்திரம். திராவிட வேதம் திருவாய்மொழி. தமிழர் வேதம்ங்கிறது திருமந்திரம். அடுத்தது வைணவ தமிழ் வேதம் எதுனா 4000 திவ்ய பிரபந்தம். வைணவ தமிழ் வேதம் 4000 திவ்ய பிரபந்தம். சிறிய திருவடி அனுமன். சிறிய திருவடி அனுமன். தொண்டர் சீர் பரவுவார் யார்னா சேக்கிலார். தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிலார். பயணிகளின் இளவரசன் யுவான் சுவாங். ஒரு முக்கியமான வினா, பயணிகளின் இளவரசன் யுவான் சுவாங். பட்டுப்பூச்சி வளர்ப்புங்கிறது செரிகல்ச்சர். பட்டுப்பூச்சி வளர்ப்பு செரிகல்ச்சர். பூஞ்சைகள் பற்றிய படிப்பு மைக்காலஜி. பூஞ்சைகள் பற்றிய படிப்பு மைக்காலஜி. அடுத்து பாருங்க,
கைரேகை மற்றும் விரல் தடயம் பற்றிய படிப்பு டெக்டைலோகிராஃபி. நல்லா பாருங்க, கைரேகை மற்றும் விரல் தடயம் பற்றிய படிப்பு டெக்டைலோகிராஃபி. அடுத்தது, ஆந்திர கவி பிதாமகர் யாருன்னா அல்லசானி பெத்தன்னா. ஆந்திர கவி பிதாமகர் அல்லசானி பெத்தன்னா. சர்வதேச திணைப்பெயர் ஆண்டு 2023. சர்வதேச திணைப்பெயர் ஆண்டு 2023. சிறு அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம். சிறு அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம். அடுத்தது பாருங்க, சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்கன். சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்கன். அரச துறவி இளங்கோவடிகள். அரச துறவி இளங்கோவடிகள். வரலாற்று புலவர் யாருன்னா பரணர். வரலாற்று புலவர் பரணர். குச்சிப்புடி ஆந்திராவின் நடனம். குச்சிப்புடி ஆந்திராவின் நடனம். அடுத்தது பாருங்க, பாங்க்ரா என்பது பஞ்சாபின் நடனம். பாங்க்ராங்கிறது பஞ்சாபின் நடனம். மருந்துகளின் ராணி பென்சிலின். மருந்துகளின் ராணி பென்சிலின். என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். நுகர்வோர் தினம் மார்ச் 15. நுகர்வோர் தினம் மார்ச் 15. கடல்புறா நூலின் ஆசிரியர் சாண்டல்யன். கடல்புறா நூலின் ஆசிரியர் சாண்டல்யன். 97வது வினா, எவரெஸ்ட் ஏறிய முதல் தமிழ் பெண் யார்? முத்தமிழ் செல்வி. எவரெஸ்ட் ஏறிய முதல் தமிழ் பெண் முத்தமிழ் செல்வி. மக்கள் காவலன் லோக்பால். மக்கள் காவலன் லோக்பால். அடுத்தது, உலக வங்கி தலைமையிடம் வாஷிங்டன். உலக வங்கி தலைமையிடம் வாஷிங்டன். சார்க் அமைப்போட தலைமையிடம் காத்மண்ட் நேபாளம். சார்க் அமைப்போட தலைமையிடம் காத்மண்ட் நேபாளம். இது முக்கியமானது, பார்த்துலாம் திரும்பியும். எவரெஸ்ட் ஏறிய முதல் தமிழ் பெண் முத்தமிழ் செல்வி. மக்கள் காவலன் லோக்பால். உலக வங்கி தலைமையிடம் வாஷிங்டன். சார்க் அமைப்போட தலைமையிடம் காத்மண்ட்.